வணக்கம் நண்பர்களே. போன வீடியோவில் இந்த சைபர் அட்டாக் குறிப்பாக வங்கிகள் சார்ந்த பண பரிவர்த்தனை எந்த மாதிரிலாம் முடக்கப்படலாம், அதனால் தனி மனிதருக்கு எந்த விதத்தில் ஆபத்துக்களும் பாதிப்புகளும் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தேன். அதற்கு என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய சில யோஜனைகள், அதை நம்ம எப்படி எதிர்கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்காக, அவுட் டு ஃபேஸ் இட் அப்படிங்கிற மாதிரி. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், நம்ம பல காலத்தில் பார்த்துருக்கோம். இப்போ என்ன என்னுடைய நான் திருப்பி சொல்கிறேன், நான் என்னுடைய கிராஜுவேஷன் முடிக்கும் போது கூட மிகப்பெரிய அளவில் கணினிகள் வரலை. இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் வந்துருச்சு. அப்போ அதுக்கு முன்னாடிலாம் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நமது மூதாதையர்களாம் எப்படி சொத்து, அதாவது இந்த வெல்த் அப்படிங்கிறத எப்படி வச்சுட்டு பண பரிவர்த்தனை எப்படி செஞ்சுருக்காங்க, எந்த விதமான மின்சாரம் சார்ந்ததோ அல்லது கடவுச்சொல் என்று சொல்லக்கூடிய பாஸ்வேர்டு சார்ந்ததோ அல்லாமல் தான் சொத்துக்கள் பராமரிக்கப்பட்டன, வைத்துக் கொள்ளப்பட்டன. ஒருவருக்கொருவர் கொடுத்து வாங்குவது எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருந்தது. எலக்ட்ரிசிட்டியும் தேவையில்லை, அதே மாதிரி பாஸ்வேர்டும் தேவையில்லை நமக்கு. இன்னைக்கு எல்லாத்துக்குமே யூஸ் யுவர் பின், 4 டிஜிட் பின், 6 டிஜிட் பின் ஏதாவது வந்துடுது. அந்த பின்னை யூஸ் பண்ணணும்னா மின்சாரம் தேவை. பின்னு தான் பாஸ்வேர்டு, பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். இது இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அது இல்லாமல் நம்ம வாழ்ந்த காலங்கள் இருக்கு. அதனால சார் திருப்பி அந்த காலத்துக்கு போக சொல்றீங்களா? அந்த காலத்துக்கு முழுமையாக போக சில முன்னெடுப்புகள் மூலமாக நம்மளை இந்த மாதிரி ஆபத்து காலங்களில் நம்ம எதிர்கொள்ள வேண்டியது, அதற்கான ஒரு எச்சரிக்கையாக நாம் எடுக்க வேண்டிய நடவடிக்கை, அதை மட்டும்தான் நம்ம பார்க்கணும். என்ன பண்ணலாம்? நம்மை சார்ந்த பலதுமே ஆப் சம்பந்தப்பட்டதாகவே இருக்கக்கூடாது. இது என்னுடைய முதல் கருத்து. சார் உங்கள் வீட்டில் அது மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. ஒரு உதாரணம் சொல்லுங்கள். க்ரோசரி, பலசரக்கு வாங்க, உடனே ஆப், எத்தனையோ ஆப் இருக்குது. இன்ஸ்டாமார்ட்டு, பிக் பாஸ்கெட்டு, என்னென்னமோ இருக்குது, ஜெப்டோ. எனக்கு அது எதுவுமே வேண்டாம். நான் கீழே இறங்கி போவேன், கடைக்கு போவேன், சாமானை வாங்கிட்டு வருவேன். அது இல்லாமல் நம்ம பார்த்துக்கலாம். அதே மாதிரி காய்கறிகள், பழங்கள், பால் பொருட்கள் எல்லாமே அது மாதிரி நம்ம ஒரு உத்திய கையில் எடுக்கலாம். நெட்வொர்க் சார்ந்து தான் இருக்கணும் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. நெட்வொர்க் இருக்கட்டும், அது பலவிதமான மற்ற உபயோகங்களுக்காக இருக்கட்டும். இந்த மாதிரி சின்ன சின்ன அன்றாட தேவைகளுக்கு நாம் அதை சார்ந்து இருக்க வேண்டிய அவசியம். இதன் மூலமாக என்ன ஒரு அட்வான்டேஜ், அனுகூலம் என்ன அப்படின்னா, ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் டெவலப். ஏதோ ஒரு ஆபத்தில் இருக்கும்போது அண்ணாச்சி கடையில் போயிட்டு வாங்குறீங்க அப்படின்னா, இதை பற்றி ஆசிரியர் குருமூர்த்தி சொன்னதாக நான் ஒரு தகவல் கூட உங்க கூட ஷேர் பண்ணேன். குடும்பத்தில் நிதி நிலைமை சரியில்லாத போது தயங்கி நின்னாராம் அவங்களுடைய சகோதரர் அண்ணாச்சி கடையில் போய், அண்ணா எனக்கு தெரியும், நீங்கள் போங்க, நான் சாமான் கொடுத்து விட்றேன், அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு. அந்த பர்சனல் ரேப்போ இந்த ஆப்பில் கிடைக்காது. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஸோ அதை நம்ம ஒரு முன்னெடுப்பாக செஞ்சு சில விதமான சங்கடங்கள்லேருந்து நம்ம அதை எதிர்கொண்டு வெளியில் வரலாம். அதே மாதிரி நம்மக்கிட்ட மிக மிக பாதுகாப்பான சொத்துக்கள், குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்க நிலம், வீடு, விளை நிலம், விவசாய நிலங்கள், இந்த மாதிரி சிலதுகள் இருந்திருக்கு. அதை தவிர இந்தியர்கள் அனைவருமே காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு சேமிப்பு மனப்பான்மை அதிகம் இருக்கக்கூடிய, உலகத்தில் மற்ற நாடுகள் அந்த மாதிரி கிடையாது. ஜப்பானில் இருக்க, அடுத்தது இந்தியா தான். அமெரிக்காவில் எடுத்தீங்கன்னாக்க செலவு பண்ணக்கூடிய மக்கள். நம்ம சேமிப்பதற்கு அடுத்ததாகத்தான் செலவை பற்றியும். இன்றைய தலைமுறை சார் அப்படிலாம் இல்லை சார், நீங்கள் சொல்கிற மாதிரி தான், இல்லை வர்ற சம்பளம் ஃபுல்லும் செலவழிச்சிடறாங்க. அது இப்போ இருக்கிற நடைமுறை. ஏன்னா அவங்க மாறிட்டாங்க. அந்த மாதிரி மாறாமல் இருக்கிறதுக்கு நம்ம தான் அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு கற்பித்தலை செய்யணும். உன்னுடைய முதல் செலவு சேமிப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்கணும். நம்ம மிஸ் பண்ணிட்டோம், அவ்வளோதான். சரி, அந்த மாதிரி இருக்கும்போது தங்கம், வெள்ளி போன்றவற்றை இதெல்லாம் ஓரளவுக்கு பாதுகாப்பான. எங்க சார் பாதுகாப்பு? வயதான மூதாட்டிகளுக்கே தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லைன்றதெல்லாம் சொல்லாதீங்க. அதற்கான வழிமுறைகளை நாம் கையில் எடுக்கலாம். இப்போ ஓட்டு போடலாம். யார் நமக்கு முழுமையான பாதுகாப்பு அளிப்பாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போட்டுற வேண்டியதான். இது ஒரு பக்கம். அடுத்ததா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆபத்து காலங்களிலும் இந்த மாதிரி மிக மிக ஒரு போர்க்காலங்கள், கொரோனா வந்தது, இந்த மாதிரி சம்பந்தம், அதையெல்லாம் நம்ம ஓரளவுக்கு முன் யோஜனையுடன் எதிர்பார்க்கணும். நான் எதுவுமே எதிர்பார்க்க மாட்டேன், அரசாங்கம் தான் எல்லாத்தையும் முன் யோஜனையுடன் எதிர்பார்த்து எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னா, அப்ப தனி மனிதனுடைய பொறுப்பு உணர்ச்சிங்கிறதுக்கு அர்த்தம் எங்க? எல்லாமே அரசாங்கம் பண்ணணும். கோவிட் வந்துருச்சா அரசாங்கம் எல்லாம் செய்யணும். போர் வந்துருச்சா அரசாங்கம் எல்லாம் செய்யணும். தாக்குதல் நடக்குதா அரசாங்கம். அப்ப தனி மனிதனை இந்த நாட்டுக்குன்னு ஒரு கடமையாக என்ன நீங்க செய்ய போறீங்கன்ற கேள்வி வரும். அதனால நான் என்ன சொல்லணும்னா, சிறு சிறு முன்னெடுப்புகள் தான் நம்ம. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, எப்பவுமே நம்மளுடைய சேமிப்புல ஒரு வருடத்திற்கான, நான் சொல்றது சாதாரண மிடில் கிளாஸ் இல்லை லோயர் மிடில் கிளாஸ், நல்ல ரிச் பீப்புளாக இருக்காங்க, அவங்கள பற்றி எனக்கு கவலை இல்லை, அதை பற்றி நான் பேசவும் இல்லை.
நம்மள மாதிரி சாதாரண மக்களுக்காக ஒரு வருடத்திற்கான சம்பளம் நமக்கு இப்போ ஒரு உதாரணத்துக்கு 50,000 ரூபாய் ஒருத்தருக்கு சம்பளம்னா 6 லட்சம் ரூபாய் வரைக்கும் நம்மளோட சேவிங்ஸ்ல இருக்கும். அதை வந்து எப்படியா கூட வச்சுக்கலாம். உடனே சார் நீங்க தான் சொன்னீங்க எல்லாம் முடங்கிடுமே, நம்ம என்ன செய்யறதுன்னா, நான் சொல்றது வந்து அது தற்காலிகம், அதற்கு விடிவு வரும். அதை ஒரு முன் யோஜனையா நம்ம பார்க்கணுங்கிறதுக்காகத்தான் அந்த வீடியோல பல விஷயங்கள் நான் ஷேர் பண்ணேன். இந்த மாதிரி தாக்குதல் நடக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகம். இந்தியாவில் அது இது வரைக்கும் அட்டாக் ஆகலை அப்படிங்கிறது தான் நான் சொல்லியிருக்கேன். அதை வைக்கலாம், நம்ம ஒரு சேமிப்பாக வச்சுக்கலாம். ஒரு வருடத்திற்கான சம்பளம் எவ்வளவு, 3 மாதத்திற்கு செலவிற்கான பண கையிருப்பாக இருக்கட்டும். இப்போ அடுத்த பாயிண்ட் வந்துட்டானுங்களா சார், பேங்க்ல முடங்கிடுமே, நம்ம என்ன பண்ணுறோம்? இப்போ 3 மாதத்துக்கு வச்சிருக்கீங்க, 3 மாதத்துக்குள்ள நிலைமை சீராய் சிஸ்டம்லாம் திருப்பியும் வேலை செய்ய ஆரம்பிச்சிருதுன்னா நம்ம தெரிஞ்சிட வேண்டிதான். அந்த மாதிரி ஒரு 3 மாதத்திற்கான செலவுகளுக்கான அத்தியாவசிய செலவுகளுக்காகவாவது நாம கேஷை கையில் வச்சுக்கிறது கொஞ்சம் நல்லது. இதே மாதிரி அந்த காலத்துலலாம் நெல் அரிசி எல்லாம் குதிர்னு சொல்லி சேமிப்பு இருக்காங்க, வருஷ கணக்கு சேமிச்சு வச்சுப்பாங்க. ஒரு வருடத்திற்கான சேமிப்புகள், அரிசி, புளி, சில பருப்பு வகைகள் எல்லாம் ஒரு வருடாந்திர சாமான்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே இப்போ அந்த காலம் போயிடுச்சு, எல்லாமே சின்ன சின்ன பேக்கெட். ஏன்னா இப்போ பாருங்களேன், வந்து ஷாம்புவே 5 ml ஷேஷில் தானே வருது. இன்னைக்கு ஷாம்பு தலை குளிக்கணும்னா ஷாம்பு ஒரு வாங்கி போட்டு போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் அப்போ அந்த மாதிரி இல்லை. ஸோ அதையெல்லாம் கொஞ்சம் நம்ம திருப்பி மீட்டெடுத்து அந்த மாதிரி ஒரு வாழ்வியல் முறையை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா பலவிதமான சங்கடங்களையும் பாதிப்புகளையும் எதிர்பாராத சங்கடங்களையும் நம்ம சமாளிக்கிறதுக்கான ஒரு இது நமக்கு கிடைக்கும். அதை தவிர நான் எப்பவுமே 2 முக்கியமான அசெட் அப்படின்னு பல வீடியோக்கள்ல சொல்லியிருக்கேன். ஒன்று வந்து தங்கம் அல்லது வெள்ளி, இன்னொன்று வந்து நிலம். இந்த 2 முதலீடுகளுமே, தங்கமே எப்பயுமே நான் பல பேர்கிட்ட என்ன சொல்லிருக்கேன், இந்த ஆபரண தங்கங்கள் வாங்காது. அதுல பலவிதமான பிரச்சனைகள் இருக்கு. என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க சொல்றேன் பாருங்க, அது 22 கேரட்டோ இல்லை 20 கேரட்டோ 18 கேரட்டோ வரும். அப்போ அதில் என்ன ஆபரணங்கள் செய்யும்போது என்னாங்கன்னா, அவங்க தங்கத்தை எடுத்துக்கும் போது அந்த தங்கத்தை உருக்கி தங்கமாக வேலையை தான் எடுத்துப்பாங்க. அதுக்கு வந்து இந்த செய்கூலி, சேதாரம், இந்த மாதிரி பலவித தொல்லைகள்லாம் இருக்காது. அதை பற்றி போட்டிருந்த போது சில பேர் தான் உங்களுக்கு தங்கத்தினுடைய வியாபாரம், அதனுடைய உத்திகள் எதுவுமே உங்களுக்கு தெரியாதுன்னு சில பேர் போட்டிருந்தாங்க. ரொம்ப நாள் ஆச்சு அந்த வீடியோ போட்டு. ஓகே, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஐடியா, அவங்களுக்கு இது வந்து எனக்கு தெரியாதுங்கிற ஒரு ஐடியா இருக்குது, நான் அதை வரவேற்கிறேன். அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. எனக்கு தெரிஞ்சதை தான் அவங்க கூட ஷேர். ஸோ அதை விட்டுட்டு 999.9 தங்கமான 24 கேரட் தங்கம், அதை வந்து சின்ன சின்ன காயினோ இல்லை பாராவோ கிடைக்கும், அதை வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு ஆபத்து காலத்தில் அதை விற்று. ஏன்னா தங்கம் என்றைக்குமே மதிப்பு இழக்காது. இப்போ உடனே சொல்லாதீங்க சார், நீங்கள் தங்கத்தை பற்றின வீடியோலாம் போட்டிருந்தீங்க, $5,450 பர் அவுன்ஸ்லேருந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட $4,300 வந்துருச்சு. கிட்டத்தட்ட $1,000 வரைக்கும், $1,100 வரைக்கும் ஒரு அவுன்ஸுக்கு கீழே இறங்கிடுச்சு 2 மாதம். இது வந்து போர்க்கால சூழல். எப்போவுமே ஒன்று நல்லா புரிஞ்சுக்குங்க, விலைவாசி அதிகரித்தால் தங்கத்தினுடைய மதிப்பு அதிகமாகும், எண்ணெய் விலை அதிகரித்தால் அதிகமாகும். ஆனா ஒரு போர்க்காலத்துல தங்கத்தினுடைய மதிப்பு கூடும். ஆனா இப்பதான் இது வந்து என்னுடைய வாழ்நாள்ல நான் முதல் முறையா பார்க்கக்கூடிய தங்கத்தினுடைய மதிப்பு குறைந்திருக்கு. இதுல ஒரே ஒரு முக்கியமான விஷயம் நான் உங்க கூட ஏதோ ஷேர் பண்ணணும்னா, நான் முதல்ல போட்ட வீடியோல சொன்ன போது, இது கிட்டத்தட்ட 7-8 மாசத்துக்கு முன்னாடி போட்டத, ஒரு அவுன்ஸ் பியோர் கோல்டு 24 கேரட் 999.9 கோல்டு வந்து $2,680 இருந்தது. அங்கிருந்து இன்னைக்கு $4,300 போயிருக்கு, குறையல. அது பீக்ல இருந்து வேணா குறைஞ்சிருக்கே தவிர தங்கம் என்னைக்கும் தன்னுடைய மதிப்பை இழக்காது. அது ஒரு நீண்ட கால அடிப்படையில் 5 வருடம் 10 வருடம் அப்படின்னு நீங்க வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா டெஃபினட்டா அதுல நல்ல அப்ரிசியேஷன் இருக்கும். தங்கமோ வெள்ளி, தங்கம் வந்து கரன்சி மாதிரி, ஆனா வெள்ளி வந்து எப்படி அப்படின்னா கன்சம்ஷன். பல விதமான உபயோகங்கள், சோலார் பேனல்ல யூஸ் ஆகுது, இவி வெஹிக்கிள்ல யூஸ் ஆகுது, டேட்டா சென்டர்ல யூஸ் ஆகுது, பல இடத்துல யூஸ் ஆகுது. ஸோ அதை பத்தி விரிவா வேணும்னா வீடியோ அப்புறமா பார்க்கலாம். பல தகவல்கள் எனக்கு தெரியும், எடுத்து வச்சிருக்கேன். இதை தவிர லேண்ட் வந்து என்னைக்குமே டிப்ரிசியேஷனே கிடையாது. அப்ரிசியேஷன் ஒரு மாதிரி அப்படியே நிலையாக இருக்கும், திடீர்னு மேலே போயிடும், ஆனால் குறையாது. ஸோ இந்த மாதிரி முதலீடுகள் எல்லாமே ஆபத்து காலங்களிலோ, போர் காலங்களிலோ, அல்லது கொரோனா போன்ற பெருந்தொற்று காலங்களிலோ நமக்கு நிச்சயமாக உதவி செய்யும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ உங்கள் கருத்துக்களை பதிவிடவும் நன்றி, வணக்கம்.